இது போன்ற முற்றிலுமான தகவல் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் ரிசல்ட் ஓரியன்ட் வீடியோவாக இருக்கும். இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் நிச்சயமா ஒருவருடைய உணவு கட்டுப்பாடுல தான் இருக்கு. அப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க, இந்த மாதிரி படர்தாமரை பிரச்சனை இருக்கிறவங்க கறிமீன் கருவாடு கவிச்சைன்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்துடைய கழிவுகளுடைய அளவு அதிகமாகும். இந்த வியர்வை மூலமா தான் இந்த படர்தாமரை தொடர்ந்து உடம்பு பூரா இந்த தேமல் அதிகமாகுது. அப்படின்னா அந்த வியர்வையில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய அளவை குறைக்காம இந்த படர்தாமரை எப்படி முற்றிலுமா சரி பண்ண முடியும்? ஸோ அப்ப வியர்வையில் இருக்கக்கூடிய கழிவுகள் யூரின் மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் வெளியேறினாதான் இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டா நம்ம உடம்பை விட்டு வெளியேறும். ஸோ இப்ப அதற்கான வெளிப்பூச்சிகள் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த தேமல்ல அரிப்பு அதிகமா இருக்கும். அந்த அலர்ஜி கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்தாதான் ஒருவரால் அடுத்து உணவு கட்டுப்பாடை பத்தி யோசிக்க முடியும்.